40 வயதுக்கு மேலே ஆகி ஒரு 18 வயது பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆணுடைய மனநிலையை வச்சு அந்த நான் கதையை பண்ணேன். அந்த கதையை வந்து எனக்கு வந்து அந்த படம் பெரிய வெற்றியில்னா கூட மிகப்பெரிய பேரை வாங்கி தேவா சார்கிட்ட வந்து சார் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் சரி ஓகே, அவரை வந்து ஏன் பிடிக்கலன்னு கேட்க மாட்டார். அது என்ன காரணத்துக்காக பிடிக்கல, சரி வேறு படம் சார் அப்படிம்பாரு. ஆனால் இவர்கிட்ட பிடிக்கலன்னு சொன்னால் ஏன் பிடிக்கல ரீசன் சொல்லும்பார். தொடர்ந்து அவரோட பணிபுரிய முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து அதற்கு பின்னால் அந்த தயாரிப்பாளர்களும் கூட ராஜா சார்கிட்ட போகாமல் கொஞ்சம் எனக்கு வர்ற தயாரிப்பாளர்கள் வந்து பட்ஜெட் வைஸ் வருவாங்க இல்லையா, அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு பெரிய லெவலில் பட்ஜெட்டில் இருந்தார் ராஜா சார். வாழ்க்கையில் நேரடியாக அனுபவப்பட்டு வந்தவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க பெருசாக படிக்காட்டியும் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அதெல்லாம் விட வந்து அந்த தமிழ் சினிமாவில் வந்து கதை பண்ணும்போது நிறைய கதைக்களங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற புதிதாக வர்ற இளைஞர்களுடைய அந்த அனுபவ எல்லைங்கிறது வந்து குறுகியதாக இருக்கிறது. சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் விடுகதை எடுத்தீங்க சார். அந்த படம் பற்றி சொல்லுங்கள் சார். விடுகதை வந்து பாலச்சந்தர் சாருக்கு நான் ஒரு காமெடி படம் பண்ணுறதா தான் இருந்தேன். அவர் என்ன அப்போ சொன்னார், நான் ஒரு காமெடி படம் பண்ண போகிறேன், நீ ஒன்று சீரியஸாக படம் பண்ணு அப்படின்னாரு. ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் பண்ணுங்கிறத விட அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை முன் வச்சார். நீ என்ன கதை பண்ணாலும் சரி, பிரகாஷ் ராஜ் தான் ஹீரோ, அதை மனசில் வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடு அப்படின்னாரு. ஸோ பிரகாஷ் எனக்கு நண்பர் வேறு. நான் வந்து சரி பிரகாஷ் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு வந்து பிரகாஷ் வந்து அடிப்படையில் அப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்க ஒரு நேரம். ரெண்டாவது அன்னைக்கு இருந்த ஹீரோக்களெல்லாம் விட அவர் வயசு குறைந்தவராக இருந்தாலும் அவரே என்னை கேட்டார், என்னையே அந்த கேரக்டருக்கு நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் படித்தது உங்கள் முதிர்ச்சியெல்லாம் உங்கள் முகத்தில் தெரியுது, நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக தெரியுறீங்க, அதனால் உங்களை இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நான் ஒரு முறை வேறு ஒரு கான்வர்சேஷனில் சொன்னது உண்டு. பயங்கரமான ஒரு புத்திசாலி அவர், அது ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னம்பிக்கை மிகுந்த புத்திசாலி அவர். அதனால் பாலச்சந்தர் சார் பிரகாஷ் ராஜ் தான் நியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த கதை எனக்கு தோன்றியது. அந்த கதை தோன்றினதுக்கு அடிப்படை காரணம் என்பது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது சாரதை அம்மையார் வந்து தனக்கு விவரம் தெரிந்த பிறகு தன்னுடைய கணவனை தேடி போன போது ராமகிருஷ்ணர் கேட்ட கேள்வியே, நான் வந்து ஆன்மீகத்தில் வேறு மாதிரி ஆகிட்டேன், எல்லா பெண்களையும் தாயாக மதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், பட்டு நீ எனக்கு மனைவி, நான் உனக்கு வந்து கணவனாக இருக்கணுங்கிறது கட்டாயம், பட் என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி வச்சுருக்கேன், நீ என்ன எனக்கு சொல்கிறியோ அதுதான் வாழ்க்கை. அப்படிங்கும்போது அந்த அம்மா ரொம்ப சொன்னது என்னென்னா, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களை சொந்தம் கொண்டாடுறதுக்காகலாம் வரல, உங்களுக்கு பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்வதற்காக வந்திருக்கேன் அப்படின்னாங்க. கடைசி வரைக்கும் அதான் பண்ணாங்க. அது அவங்க அந்த முடிவை எடுக்கும்போது அவங்களுக்கு 18 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ மெச்சூர்டாக, அதுவும் அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் கூட இல்லை, அந்த காலகட்டம் வேறு. ஸோ அவ்வளோ மெச்சூர்டாக அந்த விஷயத்தை வந்து ஒரு கதைக்குள்ளே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதையே ஒரு கிளைமேக்ஸாக வச்சு அப்படி இருக்குங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு 40 வயதுக்கு மேலே ஆகி ஒரு 18 வயது பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆணுடைய மனநிலையை வச்சு அந்த நான் கதையை பண்ணேன். அந்த கதையை வந்து எனக்கு வந்து அந்த படம் பெரிய வெற்றியில்னா கூட மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம், மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. எஸ் சார், எக்ஸலன்ட். இப்போ அந்த படத்தில் வந்து நீங்கள் அந்த சின்ன கேரக்டருக்கு வந்து ஹீரோயின் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அந்த சாய்ஸ் வந்தது சார்? நிறைய பொண்ணுங்க அந்த வயசில் வந்தாங்க. நிறைய பொண்ணுங்க அந்த வயசில் வரும்போது அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த குழந்தை நட்சத்திரமாக அந்த குழந்தை நடித்த படத்தை பார்த்துருக்கேன். அது ரெண்டாவது அதனுடைய துருதுருப்பு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டுங்க. நீங்கள் அந்த குழந்தை வந்து சினிமாவில் இல்லாமல் போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி இப்போ அதனுடைய குழந்தை நான் அதை சந்தித்த வயதில் இருக்கும் அப்படின்னு இன்னும் என்னுடைய டாக்டரோட தொடர்பில் இருக்காங்க. அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இருக்காங்க. பட்டு ரொம்ப துருதுருப்பான ரொம்ப புத்திசாலியான ஒரு பெண் அந்த குழந்தை. அவங்க வந்து நடிக்கும்போது பார்த்தேன், அதனுடைய பாடி லாங்குவேஜ், அதனோட டைலாக் அறிவது, அது பேசுனது, அது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த பெண் அந்த கேரக்டர் தாங்குவாங்க அப்படின்னு தாங்குச்சு. அது ரொம்ப கடினமான கேரக்டர் தாங்குச்சு.
அதுவும் அந்த ஏஜ்க்கு வந்து அந்த ஒரு கேரக்டரை எடுத்து பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா சார்? அருமை சார். அதாவது நீங்க வந்து டைரக்ஷன் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு லிரிசிஸ்ட், பாடல் வரிகளும் எழுதியிருக்கீங்க. நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு படங்களின் வாயிலாக அதை வந்து நீங்க எங்களுக்கு காமிச்சிட்டே வரீங்க சார். இப்போ ஆஸ் அ டைரக்டர் நீங்க வந்து இளையராஜா சாரை போய் மீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ஒரு நிகழ்வை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா காதல் கவிதை படம் அப்படின்னு. அப்போ முரளி மனோகர் சார் வந்து இந்த படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அதற்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் இளையராஜா சார் மீட் பண்ணியிருக்கேன். பட்டு அது குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு பெரிய கதையாயிடும், அது வேணாம். ரெண்டாவது வந்து அது இந்த பேட்டிக்கு அது ஒரு முக்கியமான விஷயமாக கூட இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து முரளி மனோகர் சார் வந்து இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னாங்க. சரி, நான் தொடர்ந்து தேவா சார்ட்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஒரு மாறுதலுக்காக நாமளும் ஒரு படம் ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு நான் போனேன். அது ஒரு அற்புதம், அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அது என்னென்னா தேவா சாருடைய கம்போசிங் ஸ்டைல்லாம் வேறு, அது எல்லாம் வேறு. ராஜா சாருடைய கம்போசிங் ஸ்டைல் வேறு. அது வந்து ஒரு குழந்தை மாதிரி மடியில் ஒரு சின்ன ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு டியூன் போட்டுகிட்டே இருப்பார். அதெல்லாம் இருக்கு. அது எனக்கு என்ன முழு கதையும் சொன்னேன். முழு கதையும் கேட்டுட்டு பட் எனக்கு இந்தந்த இடத்துல இந்த சாங் வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு போட்டார். சாங்கெல்லாம் போட்டார். பட் நான் அவர்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் என்னுடைய படங்களுக்கு நான் தான் பாட்டு எழுதிட்டுருப்பேன், இதில் நான் தான் பாட்டு எழுதுவேன்னு. அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. அது எல்லா படங்களுக்கும் பாட்டு எழுதுனேன், அந்த படத்துக்கும் அதற்கான பாட்டு எழுதுனேன். அவரோட இதில் வந்து என்னென்னா அவரோட பணிபுரிந்த விஷயம் வந்து அது வரைக்கும் தேவா சார்ட்ட பணிபுரிந்த போது ஒரு ஸ்டைல் இருந்துச்சு, இவர்கிட்ட பணிபுரிந்த போது இவருடைய வேறு ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. தேவா சார்ட்ட வந்து சார் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் சரி ஓகே, அவரை வந்து ஏன் பிடிக்கலன்னு கேட்க மாட்டார். அது என்ன காரணத்துக்காக பிடிக்கல, சரி வேறு படமா சார் அப்படிம்பாரு. ஆனால் இவர்கிட்ட பிடிக்கலன்னு சொன்னால் ஏன் பிடிக்கல, ரீசன் சொல்லும்பார். அதனால நமக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து ரீசன் சொல்கிற அளவுக்கு நமக்கு தெரியாது. நமக்கு என்னுடைய கணக்கு எப்படின்னா, இப்போ எளிமையாக எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, என்னை மாதிரி வந்து இசை அறிவு பெருசாக இல்லை எனக்கு. அந்த இசை அறிவு பெருசாக இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்குங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம். அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியாது. பட் நான் அப்படி தான் என்னுடைய படங்களுக்கான எல்லா பாடல்களையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எளிமையாக எது ரீச் ஆகுதோ, எளிமையாக எனக்கு எது புரிகிறதோ அப்படி தான் ரீச் ஆகியிருக்கேன். ஆனால் காதல் கவிதை எல்லா சாங்குமே கொஞ்சம் இதாகுது. அதில் ஒரு சாங் மட்டும் வந்து ஆளான நாள் முதல் ஆறே நான் நினச்சதில்லை வந்து அந்த மட்டும் ஒன்று. இன்னொரு சாங் மக்கள் மத்தியில் போய் சென்றடையவே இல்லை அது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சாங்கு கோபம் என்ன கொஞ்சி பேசு கண்ணம்மான்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து ராஜா சார் சுஜாதா மேடம் பாடியிருப்பாங்க. இன்னமும் நான் கேட்குற ஃபேவரேட் சாங்கில் அது ஒரு சாங். அது வந்து அது ரொம்ப நல்லா பாடியிருப்பார் ராஜா சார். ரொம்ப அற்புதமான மியூசிக் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. அவரோட பணிபுரிந்ததில் வந்து அந்த ரீ ரெக்கார்டிங் ஸ்டைல் வந்து சான்ஸே இல்லை. அது அவர் தான். அது ரொம்ப இனிமையான அனுபவம். தொடர்ந்து அவரோட பணிபுரிய முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து அதற்கு பின்னால் வந்த தயாரிப்பாளர்களும் கூட ராஜா சார்கிட்ட போகாமல் கொஞ்சம் எனக்கு வர்ற தயாரிப்பாளர்கள் வந்து பட்ஜெட் வைஸ் வருவாங்க இல்லையா, அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கி பெரிய லெவலில் பட்ஜெட்டில் இருந்தார் ராஜா சார். முரளி மனோகர் பொறுத்தளவு அவர் வந்து அந்த பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் நம்ம ராஜா சார்கிட்ட போவோம் அப்படின்னாரு. இவங்களை பொறுத்தளவு இவங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு மற்றவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த மியூசிக் டேரக்டர் போவோம்னா சில சமயங்கள் தயாரிப்பாளர்களுக்காக நம்ம செய்ய வேண்டியிருக்கலாம். அதனால திருப்பி ராஜா சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு மாதிரி வாய்ப்பு வரல அது. ஓகே சார், இப்போ நீங்கள் எழுதின பாடல்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், இப்போ ஒரு பாடல் சொன்னீங்க, அதற்கடுத்து வேறு என்ன பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்? எனக்கு வந்து எனக்கு நிறைய பாட்டில் வந்து எந்த பாட்டு குறிப்பிட்டு சொல்கிறது, இப்போ இந்த பாட்டு எழுதுறதுக்கு நீங்களே உங்களை சபாஷ் சொல்கிற மாதிரி ரொம்ப முக்கியமாக வந்து கோகுலத்து கண்ணா கண்ணா சீதை இவள் தானா, ராணுமில்லை மானுமில்லை ராமனில்லை கோகுலத்தில் நானா. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கும் வேறு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ரெண்டையும் லிங்க் பண்ணணும், அந்த சூழ்நிலையும் லிங்க் பண்ணணும், வேறு ஒரு அந்த காட்சிக்கு வேறு ஒரு கதையை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். அதனால் வந்து அது வந்து கிருஷ்ண ஜெயந்தி கண்ணனை பற்றிய ஒரு கதையும் அதுக்கு வந்து ஹீரோவுக்கு பொருத்தமாக கொண்டு வரணும். அதனால அது கொஞ்சம் வந்து கடினமான ஒரு சிச்சுவேஷன். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ராமகிருஷ்ணா படத்தில் வந்து கொக்குச்சி கொக்கு ரெட்டச்சிலாக்குன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அது எனக்கு பிடிக்கும். விடுகதையில் இதயம் இதயம் இணைக்கிறது இது ஒரு பொதுக்கு அப்படிங்கிறது. காதல் கோட்டை பாடல்கள் எல்லாமே பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடினமான சுச்சுவேஷன் இது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அது எப்படி நான் யோசிப்பேன்னா, அது ஒரு பெரிய கவிஞர்கள் வரிசையில் இருக்க வேண்டியவங்க எழுத வேண்டிய சுச்சுவேஷன் அது. அதை நம்மளால் எழுதி சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுங்கிறது பெரிய விஷயம். அதனால் அதை நான் கொஞ்சம் நேசிப்போட யோசிப்பேன். சார், உங்களுடைய பாடல் வரிகளை கேட்கும்போது வந்து நிச்சயமாக நீங்களும் வந்து அந்த பெரிய கவிஞர்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பட்டியலில் தான் சார் நீங்களும் இருக்கீங்க. ஏன்னா நாங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய பேனா வரிகள் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து எங்களுக்கு புலப்படுத்தும். அவ்வளோ அழகாக தெளிவாக வார்த்தை நயனம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சார். அது வந்து நிச்சயமாக அது உங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லணும். சார், நாளைய இயக்குனர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து என்ன? டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிடுச்சு. தொழில்நுட்பம் என்பது அதாவது நான் நினைத்து பார்க்க முடியும். நான்லாம் வந்து அது மாதிரி ஒரு தொழில்நுட்பம் எனக்கு இல்லவே இல்லை. அதனால் இப்போ அந்த தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் கதை யோசிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அந்தளவுக்கு தொழில்நுட்பம் தான் இருக்குது. ஆனால் அந்த தொழில்நுட்பம் கை வந்த இந்த சமூகத்திற்கு வந்து கதை கலன்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, நான் வந்து ஒரு யதார்த்தமாகவே சொல்லுவேன். ஒரு வாழ்க்கையில் நேரடியாக அனுபவப்பட்டு வந்தவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க பெருசாக படிக்காட்டியும் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அதெல்லாம் விட வந்து அந்த தமிழ் சினிமாவில் வந்து கதை பண்ணும்போது நிறைய கதைக்களங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற புதிதாக வர்ற இளைஞர்களுடைய அந்த அனுபவ எல்லைங்கிறது வந்து குறுகியதாக இருக்கிறது. ஒரு விஷயம், அனுபவ எல்லைங்கிறது குறுகியதாக இருக்கிறது. அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 18 வருடம் நான் போராடினேன் அப்படின்னா 18 வருடம் வந்து பல்வேறு தளங்கள்லாம் பல மனிதர்களை மீட் பண்ணி பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே வர்றோம். அப்புறம் வந்து ஒரு பரந்த வாசிப்பு ஒன்று வேணும் சினிமாவுக்கு அப்படின்னு. இப்போ செல்ஃபோனுக்குள்ளே வந்து அது சுருங்கி போச்சு அந்த வாசிப்புங்கிறது. ஸோ கதை களங்கள், அந்த களம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு சில நல்ல படங்கள் வருது. அந்த ஒரு சில நல்ல படங்களும் மக்களை சரியாக சென்றடைய முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் அப்படி புதிதாக வருகிறவர்களுக்கும் கூட பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணணும், புதுசாக பண்ணணும். ஆனால் அதற்குள் கதை இருக்கணும். அதுதான், அதாவது ரொம்ப பழசாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல. 10 வருடத்துக்கு முந்தைய இருந்த கதைப்பாணியோ பலது நான் பண்ணிய மாதிரிக்கு உள்ள அந்த கதைப்பாணியோ நான் ஒரு காலகட்டத்தில் பண்ணும்போது கோவில் செய்தியோ விடுகதையோ காதல் கவிதையோ அல்லது காதல் கோட்டையோ இது புதுசு அப்படின்னு சொல்லப்பட்ட மாதிரி இன்றைக்கி புதுசாக இருக்கணும். ஆனால் இன்னைய நவீன தொழில்நுட்ப அறிவுகளோடு சேர்ந்த ஒரு புதிய கதை ஒன்று இருக்க வேண்டும். அந்த புதிய கதைக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கதையை வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிராமிய படங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 16 வயதில் பயங்கரமாக கிராமிய படம் வந்து சக்ஸஸ் ஆச்சு. 16 வயதில் வந்த பிறகு எவ்வளவு இடங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு கிராமிய படம் அமீர் சாருடைய அந்த பருத்தி வீரன் அமீர் சாருடைய பருத்தி வீரன் ஆச்சு. இன்றைக்கும் ஒரு நல்ல கிராமிய படம் என்பது சக்ஸஸ் ஆகிறதுக்கு தயாராக தான் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இல்லை. அதில் இன்னும் வந்து உங்களுடைய நல்ல கதைக்களங்களும் நல்ல கதைகளும் எடுத்துக்கிறணுங்கிறது தான் என்னுடைய இது. நான் ஒரு படம் பார்க்கும்போது இதை விட பெட்டராக அதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு, அது வந்து நம்ம சினிமாவில் இருக்கிறதுனாலையோ இல்லை நாம் கொஞ்சம் அனுபவத்தின் காரணமாக பெரிய அறிவின் காரணமானு சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளுடைய அனுபவத்தின் காரணமாகவோ அது நமக்கு தோணலாம். புதிதாக வருகிறவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும்போது அதை மிஸ் பண்ணிடாமல் அது சக்ஸஸ் பண்ணணும், அவ்வளோதான். அருமை சார், மிகவும் பயனுள்ள ஒரு டிப் வந்து புதிதாக வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு சொன்னீங்க சார். நீங்கள் வந்து எவ்வளவோ அற்புதமான படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, பல மொழிகளில் பண்ணியிருக்கீங்க, அற்புதமான பாடல் வரிகள் எழுதியிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ் திரை உலகின் முதல் நேஷனல் விருது பெற்ற ஒரு இயக்குனர் நீங்கள் சார். உங்களை சந்தித்தது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லணும். கோடான கோடி நன்றிகள் சார். உங்களையும் சந்தித்தது மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.